ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா லிமிடேஷன்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாக் பாடி ரேடியேஷனை கண்டுபிடிக்கிறதுல என்னென்ன சேலஞ்சஸை கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, நம்ம வந்து ஒரு நிலக்கரி, அதாவது கோல் இருக்கு இல்லையா, அதை அசியூம் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நம்ம வீட்டில் சமைக்கிறத கூட நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து விறகை வந்து நம்ம எரிக்கிறோம், அதாவது கறி இருக்குது. இப்போ வந்து கறி என்ன கலரில் இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும். சும்மா கொஞ்சம் அசியூம் பண்ணிக்க சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா இதை வந்து நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அங்கே ஒரு கலர் ஃபார்ம் ஆகும். அந்த கலர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு லைட் ஆரஞ்ச், திக் ஆரஞ்ச் கலர், லைட் ஆரஞ்ச் கலர், ரெட் கலர் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து நமக்கு தெரியும், அந்த கலரை பொறுத்து நமக்கு வந்து என்ன இருக்கும், ஃப்ரீக்குவென்சி அப்படின்றது இருக்கும். ஃப்ரீக்குவென்சி இருக்கும். அண்ட் அங்கே ஒரு டெம்பரேச்சர், அந்த எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு டெம்பரேச்சர் அப்படின்றது நமக்கு க்ரியேட் ஆகுது. அதான் சொல்கிறாங்க, ஸ்பெக்ட்ரல் எனர்ஜி அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா, ஒரு ஃப்ரீக்குவென்சியையும் ஒரு டெம்பரேச்சரையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதை பிளாக் பாடி ரேடியேஷனோட ஃபர்ஸ்ட் பார்ட். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த தியரியை வந்து 2 பேர் வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எதில் அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில். ஒருத்தர் பேர் வந்து வீன்ஸ், இன்னொருத்தர் வந்து ராலே ஜீன்ஸ். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களோட லா மூலமாக இந்த பிளாக் பாடியை வந்து எக்ஸ்பிரிமெண்டலாக அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ ஒருத்தர் வீன்ஸ் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தெர்மோடைனமிக்ஸை வந்து யூஸ் பண்ணுறாரு. தெர்மோடைனமிக்ஸை யூஸ் பண்ணி அவர் வந்து ட்ரை பண்ணும் பொழுது அவரால் ஹை ஃப்ரீக்குவென்சியில் மட்டும்தான் அதோட பிஹேவியரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஆனால் லோ ஃப்ரீக்குவென்சியில் அவரால் முடியலை. அப்போ வந்து இவரோட தியரி அப்படின்றது ஃபெயில் ஆகுது. ஏன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்ற போது நம்ம ஹை ஃப்ரீக்குவென்சி இருக்கணும், லோ ஃப்ரீக்குவென்சிலே கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஆனால் அவரால் தெளிவான ஒரு முடிவுக்கு வந்து வர முடியல லோ ஃப்ரீக்குவென்சியில். அதனால இந்த லா வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. அடுத்தது வந்து ராலே ஜீன்ஸ் அப்படின்றவர் வராரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு இருக்கவர் வந்து தெர்மோடைனமிக்ஸ். இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டாண்டிங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை ட்ரீட் பண்ணி அது மூலமாக இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு இருக்கவருக்கு ஹை ஃப்ரீக்குவென்சி வந்தது, இவருக்கு என்ன வருதுன்னா லோ ஃப்ரீக்குவென்சி வருது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கால்குலேட் த நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் மோட்ஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப் V to V + dV, அதாவது மேத்தமெட்டிக்கல் மெத்தட் மூலமாக இவர் வந்து ட்ரை பண்ணுறாரு இதை ப்ரூவ் பண்ணிடணும் அப்படின்னா. ஆனால் இவரால் முடியலை. அதாவது இது எதுக்கு லீட் பண்ணுது அப்படின்னா, அல்ட்ரா வயலட் கேட்டஸ்ட்ரோபி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு லீட் பண்ணுது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இவர் வந்து இன்ஃபைனைட் எனர்ஜி இருக்குன்னு சொல்கிறாரு. ஒரு பொருள் வந்து இன்ஃபைனைட் எனர்ஜி இருக்கும், அது வந்து இருந்துகிட்டே இருக்கும் எனர்ஜி அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஆனால் எக்ஸ்பிரிமெண்டலாக வந்து லோ எனர்ஜி தான் நமக்கு கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லிமிட்டட் எனர்ஜி, இது இன்ஃபைனைட்லாம் கிடையாது, ஒரு லிமிட்டட் தான். அதனால் வந்து இவரோட லா அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆகுது. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, தெர்மோடைனமிக், இவர் வந்து ஸ்டாண்டிங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் யூஸ் பண்ணி மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ண பார்க்குறாரு. இவருக்கு ஹை ஃப்ரீக்குவென்சி கிடைக்குது, இவருக்கு லோ ஃப்ரீக்குவென்சி கிடைக்குது. ஸோ நம்மளால் வந்து ஒரு தெளிவான ஒரு புரிதலுக்கு வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் வர முடியல. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குவாண்டம் மெக்கானிக்ஸை நம்ம நீட் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து வீன்ஸோடது. நான் பிளாக் கலர்லேயே போடுறேன், வீன்ஸோடது. வீன்ஸ் என்ன பண்ணுறாரு, ஹை ஃப்ரீக்குவென்சியாக, இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்குவென்சி, இது வந்து ஃப்ரீக்குவென்சி, இது வந்து எனர்ஜி. ஓகேவா, இது வந்து எனர்ஜி யூஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா, இது வந்து வியான்ஸோடது. வியான்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹை ஃப்ரீக்குவென்சியில் மட்டும்தான் அவங்களால டிரைவ் பண்ண முடியுது, லோ ஃப்ரீக்குவென்சியில் இல்லை. ஆக்சுவலி எக்ஸ்பிரிமெண்டலாக என்ன அப்படின்னா, இதான் எக்ஸ்பிரிமெண்டல் பார்த்தா ஹை ஃப்ரீக்குவென்சி டு லோ ஃப்ரீக்குவென்சி வரை வருது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ராலே ஜீன்ஸுக்கு பார்த்தோன்னா இது வந்து லோ ஃப்ரீக்குவென்சியில் ஒர்க் ஆகுது, பட் ஹை எனர்ஜி, இன்ஃபைனைட் எனர்ஜின்னு சொல்லுது. இன்ஃபைனைட் எனர்ஜி இல்லை, இது வந்து ஒரு லிமிட்டட் எனர்ஜி தான். அதனால் வந்து இதுவும் வந்து தப்பாகுது. அதுக்கப்புறம் வந்து கிளாசிக்கல் தியரிஸ், அதாவது வியான் அண்டு ராலே ஜீன்ஸ் வந்து இந்த பிளாக் பாடி ஸ்பெக்ட்ரத்தை முழுசாக வந்து அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை.
அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸுக்கான தேவை அப்படின்றது வருது. ஆனால் இது எதுக்கு லீட் பண்ணி விடுது அப்படின்னா அல்ட்ரா வயலட் கேட்டஸ்ட்ரோபி அப்படின்ற ஹை ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான இதுக்கு வந்து நமக்கு லீட் பண்ணி விட்டுச்சு. அதுக்கப்புறம் கன்க்ளூஷன்னு பார்த்தோன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் இது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம், ஒரு பர்த் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து ஏன் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு, ஏன் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸால் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்றத பற்றி இப்போ பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஆப்டிக்கல் ஸ்பெக்ட்ரா பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.